Hello students, இதுக்கு முன்னாடி 12th chemistry hydroxy compounds and ethers lessonல introduction of ethers and classification of ethers பார்த்தோம். இப்போ structure of ethers பார்ப்போம். இப்போ ஒரு ஈத்தரோட structure எப்படி இருக்கும்? ஒரு alkyl குரூப்புக்கு நடுவில் ஒரு ஆக்சிஜன் இன்னொரு alkyl குரூப் கூடயோ இல்லை ஒரு அரைல் காம்பவுண்ட் நடுவில் ஒரு ஆக்சிஜன் கூட இன்னொரு அரைல் குரூப் கூடயோ ஜாயின் ஆயிருக்கும். அல்கைல் குரூப்னா சிம்பிளாக CH3 அப்படிங்கிற இல்லை CH4 CH3 இல்லை எத்தில் மெத்தில் ப்ரொப்பேன் பியூட்டேன் அந்த மாதிரி காம்பவுண்டெல்லாம் அல்கைல் குரூப்புன்னும், பென்சின் ரிங்கோட எந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் அரைல் குரூப்புன்னு நம்ம சொல்லுவோம். இப்போது இந்த எத்தரல் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அதாவது இந்த எத்தரல் ஆக்சிஜன் ரெண்டு அல்கைல் குரூப் கூடயோ அரைல் குரூப் கூட அட்டாச் ஆகிருக்கும் இல்லையா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ OH கூட ஒரு அல்கைல் குரூப் அட்டாச் ஆகிருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குமா. ROH இப்படி தானே இருக்கும் ஆல்கஹால் மாதிரி தான் இந்த ஈத்தரோட ஆக்சிஜன் அட்டாச் ஸ்ட்ரக்சரும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ஆக்சிஜன் ஆட்டம் இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம் வந்து sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆக்சிஜனாகவும், இங்கே அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ரெண்டு அல்கைல் குரூப்பில் இருக்கக்கூடிய கார்பன்ஸும் sp3 ஹைப்ரிடைஸ்ட் கார்பனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன sp3 ஹைப்ரிடைஸ்ட் கார்பன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்கஹால் படிக்கும் போதும் பார்த்தோம். இப்போ ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 8. அப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p4. ஓகேங்களா. அப்போது இது வந்து எப்படி இருக்கும், 1sல 2 எலக்ட்ரான், இது வந்து 1s, 2sல இது வந்து நார்மல் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது நான் போடுறேன். இதில் 2sல 2 எலக்ட்ரான், 2p ஆர்பிட்டால் அப்படின்னா எத்தனை இருக்கும், நமக்கு வந்து 3 சப் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அதாவது px py அண்ட் pz அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ இது வந்து 2p ஆர்பிட்டால், இது வந்து px py pz அப்படின்னு பிரிப்பாங்க. மொத்தம் 4 இருக்குது. 1 2 3 4. இப்போது இதே வந்து ஆக்சிஜன் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்னது, பாண்ட் பண்ணுறதுக்கு பேர் ஆகும்போது எப்படி இருக்கும், இப்படி ஸ்டார் போட்டோன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட். இந்த 2s ஆர்பிட்டாலும் இந்த 2p ஆர்பிட்டாலும் இணைஞ்சிட்டு ஒரே ஆர்பிட்டாலாக ஃபார்ம் பண்ணும். பாருங்கள், 1s அப்படியே தான் இருக்கும். இப்போ 2sம் 2pயும் இணையுது. அப்போ மொத்தம் எத்தனை இருக்கணும், 4 பாக்ஸ் இருக்கணும். 1 2 3 4. அப்போ பாருங்கள், sp இது ரெண்டும் இணைஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்து 4 மொத்தம் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 லோன் பேர்ஸ் இருக்கா. ஸோ இப்போ வந்து எஸ் ஆர்பிட்டாலில் 1 p ஆர்பிட்டாலில் 3 ஆர்பிட்டாலும் இணைஞ்சது தான் sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆகிருக்கு. ஹைப்ரிடைஸ்னா ஒன்று சேர்ந்துருக்கு. இப்போ இந்த 2 லோன் பேர்ஸு இங்கே வந்து 2 பேர் இல்லாமல் இருக்கு இல்லையா. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு CH3 வந்தால் அது இது கூட ஜாயின் ஆகி இங்கே ஒரு பேர் பண்ணும். பாருங்கள், இங்கே ஒரு பேர் பண்ணிக்கும். இன்னொரு கார்பன் இருக்கு இல்லையா, அது வந்ததுன்னா இது கூட பேர் பண்ணிக்கும். இதே கார்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து 6. அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும், 1s2 2s2 2p2. அப்போ 1sல 2 ஆர்பிட்டால், 2sல 2 எலக்ட்ரான், 1s 2s. இப்போ 2pனா 3 சப் ஆர்பிட்டால்ஸ் இருக்குன்னு சொன்னோன்னா, இது 2p2 தான் இருக்கும். 1 2. இப்போது இது ரெண்டும் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் கார்பன் எப்படி இருக்கும்னா, 1s, இது sp3 எப்படி இணைஞ்சிருக்கும், 1 2 3 sp. மொத்தம் 4 ஆர்பிட்டால் இருக்குது. 1 2 3
4 ஒரு s அண்டு 3 p ஆர்பிட்டால் இணைஞ்சிருக்கு. இதுதான் sp3. இந்த sp3 ஹைப்ரிடைஸ்ட் கார்பன் கூட போயிட்டு இந்த ஆக்சிஜன் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும். இப்படி பண்ணக்கூடிய பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆக்சிஜனும் இந்த கார்பனும் ஃபார்ம் பண்ணக்கூடிய பாண்ட் எப்படி இருக்கும்னா சிக்மா பாண்டாக இருக்கும். அதாவது எப்படின்னா லீனியர்லி ஓவர்லேப்டாக இருக்கும். லீனியராக ஓவர்லேப் பண்ணால் லீனியர்னால் எப்படி, இப்போ இப்படி ஒரு p ஆர்பிட்டால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. p ஆர்பிட்டால் வந்து இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இது வந்து கார்பனோட p ஆர்பிட்டால். அப்போ ஆக்சிஜனோட p ஆர்பிட்டால் வந்து இப்படி தான் ஓவர்லேப் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இங்கே 2 லோன் பேர்ஸ் இருக்குது. இது வந்து ஆக்சிஜனோட. ஸோ இப்படி லீனியராக ஓவர்லேப் பண்ணால் தான் நமக்கு வந்து சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இதே சைடு பைஸில் இப்போ இப்படி சைட் பை சைடு உங்களுக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணால் இது வந்து பை பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இப்படி உள்ளே வரும். இப்படி உங்களுக்கு ஓவர்லேப் சைடு வைஸாக ஓவர்லேப் ஆகிருந்ததுன்னா பை பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்படி லீனியராக ஓவர்லேப் பண்ணக்கூடிய பாண்ட் வந்து எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே சிக்மா பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பை பாண்ட் வந்து வீக்கஸ்ட் பாண்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ஆக்சிஜன் sp3 ஆக்சிஜன் வந்து இந்த sp3 கார்பன் கூட லீனியராக பாண்ட் ஃபார்ம் பண்ணி இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட். இங்கே மீதி இருக்கிற இப்போ பாருங்கள், இந்த கார்பன் போயிட்டு O கூட இப்படி ஜாயின் ஆயிடுது. இந்த மீதி 3 என்ன அப்படின்னா இப்போ H3 இருக்கும் இல்லையா, அந்த ஹைட்ரஜன் கூட இது பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு கார்பன் வந்து கம்ப்ளீட்டாக வேலன்ஸ்டாக தான் இருக்கும். எல்லாமே வேலன்ஸ்டாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த COC பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் வந்து நார்மலாக ஃபார்ம் பண்ணுற டெட்ராஹைட்ரல் பாண்ட் அப்படின்னா என்னென்னா டெட்ராஹைட்ரல் பாண்ட் அப்படின்னா 109.5 டிகிரி இருக்கணும் ஆங்கிள். அதாவது இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இது வந்து 109.5 டிகிரி இருக்கணும். பட் ஈத்தரோட பாண்டிங் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 11.7 டிகிரி இருக்கும். பட் ஈத்தரோட பாண்ட் எப்படி இருக்கும், இந்த பாண்ட் எப்படி இருக்கும் 111.7 டிகிரி இருக்கும். அதாவது நார்மலாக ஃபார்ம் பண்ணக்கூடிய டெட்ராஹைட்ரல் பாண்டை விட கிரேட்டராக இருக்கும். இதுக்கான ரீசன் என்னன்னா இந்த ரிப்பல்ஷன், அதாவது இந்த 2 பக்கமும் இருக்கக்கூடிய பல்கர் அல்கைல் குரூப், இந்த 2 பக்கமும் இருக்கக்கூடிய பல்கர் அல்கைல் குரூப்போட ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ்னால தான் இந்த ஆங்கிள் பிட்வீன் வந்து நார்மல் டெட்ராஹைட்ரலை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஹலோ ஆல், 12th கெமிஸ்ட்ரி ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர் லெசனில் இதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் பார்த்தோம். இப்போ IUPAC சிஸ்டம் ஆஃப் ஈத்தர் பார்க்கலாம். ஜென்ரலாக IUPAC நேமிங் எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்கும், ஒரு ரூட் வேர்ட், அதுக்கப்புறம் சஃபிக்ஸ் இருக்கும். சஃபிக்ஸை நம்ம 2 பார்ட்டாக பிரிப்போம், ப்ரைமரி அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ் அப்படின்ட்டு. இப்போ ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு கார்பன் இணைஞ்சிருக்கிற காம்பவுண்டில் ஏதாவது சப்ஸ்டியூஷன்ஸ் இருக்கா, அது அப்படி ஒரு சப்ஸ்டியூஷன் இருந்ததுன்னா அதுக்கு வித் நம்பர், பொசிஷனோட நம்பரோட நாம் அந்த சப்ஸ்டியூஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு நேம் கொடுக்கணும். இதுதான் ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்னால் ப்ரீ அப்படின்னாவே முன்னாடின்னு அர்த்தம், முதல்ல வரக்கூடியது. அடுத்தது ரூட் வேர்டு என்ன கொடுக்கணும், எத்தனை கார்பன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு கார்பன் இருந்ததுன்னா மெத்துனும், 2 கார்பன் இருந்ததுன்னா எத் அப்படின்னும், 3 கார்பன் இருந்தால் ப்ரோப்பு, 4 கார்பனுக்கு பியூட், 5 கார்பனுக்கு பென்ட் அப்படின்னு நம்ம பேர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனல் பார்ட் சஃபிக்ஸ் அப்படின்னா இதில் ரெண்டாக டிவைட் ஆகிருக்குன்னு சொன்னேன்.
primary suffix and secondary suffix. Primary suffix எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த பாண்ட் இருக்குது அந்த பாண்டுக்கு எப்படி பேர் கொடுக்கணும். இதே சிங்கிள் பாண்ட் இருந்ததுன்னா ஏஎன்இ அப்படின்னு பேர் கொடுக்கணும். இதே டபுள் பாண்ட் இருந்ததுன்னா இஎன்இ அப்படின்னு பேர் கொடுக்கணும். இதே ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னா ஒய்என்இ ஈன் அப்படின்னு நம்ம பேர் கொடுக்கணும். செகண்டரி சஃபிக்ஸில் என்ன ஃபங்க்ஷனல் குரூப், இப்போ வந்து நம்ம ஆல்கஹாலில் பார்த்தோம் OH ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்ததுன்னா கடைசியில் முடியும் போது OL அப்படின்னு முடியணும். இதே ஒரு ஆல்டிஹைடு ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்ததுன்னா செகண்டரி சஃபிக்ஸ் எப்படி முடியும், AL அப்படின்னு முடியும். இதே ஒரு கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்ததுன்னா செகண்டரி சஃபிக்ஸில் ONE அப்படின்னு முடியும். இதே ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இருந்ததுன்னா COOH கார்பாக்சிலிக் ஆசிட் இருந்ததுன்னா ஆயிக் ஆசிட் அப்படின்னு முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஈத்தர்ஸ்க்கு எப்படியெல்லாம் பேர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிம்பிள் ஈத்தர் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள் ஈத்தரில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஒரு ஹைட்ரோ கார்பனில் ஒரு ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு அல்காக்சி ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹைட்ரோ கார்பனில் ஒரு ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணதாக எடுத்துக்கலாம். இது அல்காக்சி குரூப். ஸோ இதுதான் இதுக்கு சப்ஸ்டிடியூஷன். ஸோ சப்ஸ்டிடியூஷனுக்கு ஃபஸ்ட்டு பேர் கொடுக்கணுமா பாருங்கள், இது மீத் ஆக்சி. ஸோ மீத் ஆக்சி இது என்னது, மீத்தேன்லேருந்து தானே ஒரு ஹெச்சுக்கு பதிலாக இருக்குது. ஸோ இது வந்து மீத்தேன், மீத்தாக்சி மீத்தேன் ANE. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் எது சப்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈத்தரில் எந்த எலமெண்ட் கிட்ட கார்பன் கம்மியாக இருக்கோ அதுதான் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். பாருங்கள், இது ப்ரோப்பேன். இந்த ப்ரோப்பேனில் எத்தனை கார்பன் இருக்குது, 1 2 3 கார்பன் இருக்கா. அப்போ இதுதான் வந்து மெயின் செயின். அப்போது உங்களுக்கு இது சப்ஸ்டியூஷன். சரிங்களா. அப்போ சப்ஸ்டியூஷனுக்கு தானே ஃபஸ்ட்டு நம்ம பேர் கொடுக்கணும். அப்போ எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த லாங் செயினில் எந்த இடத்துல வந்து இந்த சப்ஸ்டியூஷன் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம 1 2 3 இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை 1 2 3 இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, செகண்ட் போர்ஷனில் தான் சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ 2-methoxy propane. ஈத்தர்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்டரி சஃபிக்ஸ் வராது. ஏன் அப்படின்னா இதில் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படிங்கிறது தனியாக எதுவும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டிங்கன்னா CH3OH இப்படி வருமா, உங்களுக்கு கடைசியாக தான் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. பட் இந்த இடத்துல 2 அல்கைல் காம்பவுண்டும் நடுவில் ஒரு ஆக்சிஜனோட இணைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு நம்ம தனியாக செகண்டரி சஃபிக்ஸாக கொடுக்க மாட்டோம். இங்கே இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து உங்களுக்கு சப்ஸ்டிடியூட்டாக மாறிடும். அதனால் ஈத்தர்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்டரி சஃபிக்ஸ் கிடையாது. ஓகேங்களா. இப்போது தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது எல்லாமே உங்கள் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 சரிங்களா. இப்படி லாங் செயின் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை 1 2 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ இங்கே தான் அதிக கார்பன் இருக்குது. இதுதான் சப்ஸ்டியூஷன். பாருங்கள், 1 2 3 இப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு சப்ஸ்டியூஷன், இது ஒரு சப்ஸ்டியூஷன். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம இதில் எதுக்கு பேர் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இதுக்கு பேர் மீத்தாக்சி, இதுக்கு பேர் மெத்தில். இப்போ பாருங்கள், எம் ஆல்ஃபபெட்டிக்கலாக பார்த்தோன்னா இங்கேயும் எம் இருக்குது, இங்கேயும் எம் இருக்குது, இங்கேயும் இ இருக்குது, இங்கேயும் இ இருக்குது, இங்கேயும் டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது, இங்கேயும் ஹெச் இருக்குது, இங்கேயும் ஹெச் இருக்குது. அடுத்த லெட்டர் இங்கே ஓ இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. ஸோ ஒய் வந்து லாஸ்ட்டில் தான் இருக்கும், ஓ முன்னாடியே இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு தான் ஃபஸ்ட்டு பேர் கொடுக்கணும். ஸோ வந்து இது எந்த பொசிஷனில் மீத்தாக்சி இருக்குது, செகண்ட் பொசிஷனில் 2-methoxy. அதே செகண்ட் பொசிஷனில் மெத்தில், 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப், எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஏன். ஸோ 2-methoxy 2-methyl propane. ஸோ இப்படி தான் நம்ம நேம் கொடுக்கணும்.
அடுத்தது பாருங்க, இதில் இந்த இடத்துல ஒரு கார்பன் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 6 கார்பன் இருக்குது. ஸோ இது வந்து சப்ஸ்டிடியூஷன். அப்போது இது பென்சீன் ரிங்கில் ஒரு ஹெச் ரீப்ளேஸ் ஆகிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த மீத்தாக்சி குரூப் இருக்குது. அதனால் மீத்தாக்சி பென்சீன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 கார்பன் இருக்குது, இந்த இடத்துல 6 கார்பன் இருக்குது. அப்போ உங்களுக்கு இதுதான் சப்ஸ்டியூஷனாக வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், சப்ஸ்டியூஷன் இது என்னது? எத்தில் ஈத்தாக்சி பென்சீன். ஏன்னா பென்சீன் ரிங்லேருந்து ஒரு ஹெச் ரீப்ளேஸ் ஆகி தான் இந்த ஈத்தாக்சி குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம ஈத்தர்ஸ்க்கு நேமிங் கொடுக்கணும். இன்னும் ஒரு 4 எக்ஸாம்பிள் இருக்குது, அதையும் பார்க்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு C6H5 இருக்குது, இங்கே ஒரு C6H5 இருக்குது. ஸோ இப்போ C6H6 அப்படின்னா நம்ம வந்து பென்சீன் அப்படின்னு சொல்லுவோம். இதே C6H5 இருந்ததுன்னா ஃபினைல் அப்படின்னு சொல்லுவோம். PHENYL ஃபினைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து எது வேணாலும் சப்ஸ்டியூஷனாக இருக்கலாம். நீங்கள் இதை சப்ஸ்டியூஷனாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இதை சப்ஸ்டியூஷனாக எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது? ஃபீனாக்சி. ஃபினைல் வந்து ஆக்சிஜன் கூட இருக்கிறதுனால ஃபீனாக்சி. இது C6H6லேருந்து ஒரு ஹெச்சுக்கு பதிலாக இந்த ஃபீனாக்சி ஜாயின் ஆகிருக்கு. ஸோ ஃபீனாக்சி பென்சீன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், இதை எப்படி இந்த காம்போனண்ட் எப்படி இருக்கும்னா C6H5O. CH2 எத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 6 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. CH2 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 1 2 3 4 5 6, கடைசியில் ஒரு CH3. அப்போ இங்கே வந்து 7 கார்பன் இருக்குது, இங்கே வந்து 6 கார்பன் தான் இருக்குது. அப்போ நமக்கு இதுதான் சப்ஸ்டியூஷன். கார்பன் கம்மியாக யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் சப்ஸ்டியூஷன் ஈத்தரை பொறுத்த வரைக்கும். அப்போ பாருங்கள், இப்போது இதுக்கு எப்படி பேர் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்பர் கொடுக்கலாம். 1 2 3 4 5 6 7. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இந்த ஃபீனாக்சி இருக்குது. ஸோ 1 ஃபீனாக்சி 7 கார்பன் இருக்கிறதுனால ஹெப்டு எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். ஏன் ஹெப்டேன். 1 ஃபீனாக்சி ஹெப்டேன் அப்படின்னு பேர் வரும். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், C6H5 இருக்குது. அப்போ இங்கே எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 கார்பன் தான் இருக்குது. அப்போ 4 கார்பன் இருந்தாலும் அப்போ உங்களுக்கு எது சப்ஸ்டியூஷனாக வரும்? இதுதான் சப்ஸ்டியூஷனாக வரும். இதுதான் சப்ஸ்டியூஷனாக வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டில் இது சப்ஸ்டியூஷனாக இருந்தாலும் இதுக்கு உள்ளேயே இன்னொரு சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எதுக்கு பேர் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்டியூஷனுக்கு தான் பேர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சப்ஸ்டியூஷனுக்கு தான் பேர் கொடுக்கணும். இதில் பாருங்கள், இப்போ இந்த சப்ஸ்டியூஷனுக்கு நம்பர் போட்டுக்கலாம். 1 2 3 4ன்னு பேர் வச்சுக்கலாம். அப்போ தேர்டு பொசிஷனில் CH3 இருக்குது. அப்போ 3 மெத்தில் 1 2 3 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட், இந்த ஆக்சிஜன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால பியூட்டாக்சி. இந்த பென்சின் C6H6 தான் ஒரு ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பியூட்டாக்சி கொடுத்துருக்கு. பியூட்டாக்சி பென்சின் இப்படின்னு பேர் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே CH3 தான் இருக்குது, இங்கே ஒரு CH3OH இருக்குது, இங்கே ஒரு CH3OH இருக்குது. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கார்பன் இருக்குது, இங்கே வந்து ஒரு கார்பன் தான் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு சப்ஸ்டியூஷனாக வரும். அப்போ 1 2 கொடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் எப்படி வரும்னு பாருங்கள். 1,2 ஃபஸ்ட் கார்பன்லேயும் செகண்ட் கார்பன்லேயும் மீத்தாக்சி இருக்குது. எத்தனை மீத்தாக்சி இருக்குது? டைமீத்தாக்சி. டைமீத்தாக்சி
2 கார்பன் இருக்கிறதுனால ஈத்தேன், சிங்கிள் பாண்ட்னால ஏன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்படி தான் ஐயுபிஎஸ்சி நேமிங் ஆஃப் ஈத்தர்ஸ் உங்களுக்கு வரும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி போடுறது என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.